வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்களே, இங்கே வீட்டிருக்கின்ற எனது அருமை உறுப்பினர்களே, உங்கள் எல்லோருக்கும் முதல்கண் நன்றி கலந்த வணக்கம். உண்மையிலே ஜனநாயக தேசிய கூட்டமைப்பிலே இணைந்து கொண்டு மக்கள் மத்தியிலே சென்று மக்களுடைய மனங்களிலே இடம் பிடித்து அதன் ஊடாக வெற்றி வாகை சூடிய உங்கள் அனைவருக்கும் அதற்கு ஒத்துழைப்பு நல்கி இந்த போனஸ் பெயர்கள் போடப்பட்ட அந்த அடிப்படையிலும் இணைந்து வேலை செய்து இங்கு வீட்டிருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கட்சியினுடைய ஒரு லட்சியமாக எடுத்துக்கொள்ளலாம், இங்கே இருக்கின்ற எம்பிபிக்கு ஆட்சி அமைப்பதற்கான எந்த அருகதையும் இல்லை. அதற்கான செயல்பாடுகளை இந்த எங்களுடைய வடக்கு கிழக்கிலே, எங்களுடைய தேசத்திலே எந்த ஒரு சபைகளையும் அவர்கள் கைப்பற்றக்கூடாதென்ற அந்த வீராப்போடு எங்களுடைய கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழர் ஆளக்கூடிய எங்களுடைய தேசத்திலே ஜேவிபியினுடைய ஆட்சி மலர விடுவதென்பது ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க முடியாது. எங்களை பொறுத்த மட்டிலே, உங்களை பொறுத்த மட்டிலே, இங்கே நாங்கள் சத்திய பிரமாணத்திலே எங்களுடைய லட்சியத்திற்காக மரித்த போராளிகள், பொதுமக்கள், அந்த லட்சியத்தோடு நாங்கள் பயணிக்கின்ற ஒரு வழிமுறையின் ஊடாகத்தான் எங்களுடைய இந்த மண்ணை காப்பாற்ற முடியும். எங்களுடைய தேசத்திலே இன்றைக்கு எங்களுடைய மண்ணை, எங்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற ஒரு செயல்பாடு தொடர்ந்து வருகின்ற அரசாங்கங்களால், ஏன் இப்பொழுது இருக்கின்ற எம்பிபி அரசாங்கம் கூட மறைமுகமாக எங்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற ஒரு செயல்பாட்டை இரகசியமாக செய்து வருகிறது. எங்களுடைய மண், எங்களுடைய நிலம் இல்லை என்றால் ஒரு இனம் வாழ்வதற்கான அருகதையற்ற இனமாக மாறிவிடும். ஆகவே இந்த மண்ணுக்காக, இந்த நிலத்துக்காக எனது சந்ததி நல்ல முறையிலே சுதந்திரமாக வாழ வேண்டும், எனது சந்ததி ஒரு சுதந்திர இனமாக செயலாற்ற வேண்டும், அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற நிலையிலே தான் போராளிகள் அத்தனை பேரும் தங்களுடைய குடும்பங்களை பாராது, தங்களுடைய சொந்தங்களை பாராது அந்த லட்சிய வேட்கையோடு உயிரை நீத்திருக்கிறார். எங்களுடைய மண் எங்களுக்குத்தான் சொந்தம், எங்களுடைய நிலம் எங்களுக்குத்தான் சொந்தம். ஆகவே அந்நிய சக்திகள் எங்களுடைய நிலங்களை அபகரிக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. இது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு லட்சிய பாதையாக, அதைவிட மேலாக தமிழர்கள் ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற எங்களுடைய கொள்கையை நாங்கள் ஏனைய தமிழ் கட்சிகளோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருகின்ற சூழலை உருவாக்கி வருகிறோம். அந்த அடிப்படையிலே தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு நாங்கள் இந்த ஆட்சிகளை கைப்பற்றுவதற்கான ஒரு ஒப்பந்தத்தோடு செயற்படுகின்ற ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணியிருக்கிறோம். இதே போல் தமிழரசு கட்சியோடும் நாங்கள் பேசி வருகிறோம். அவர்களுடைய அந்த இணைப்பை நாங்கள் துண்டிக்கவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறது இந்த ஒற்றுமைக்காக. ஆகவே இங்கே இருக்கின்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிறவர்கள் எல்லாரும் போராளிகள். அவருடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறவர்களை பார்க்கின்ற போது ஒரு போனஸ் வாழ்க்கை.
இல்லை என்றால் அவர்களும் இன்றைக்கு ஒரு மாவீரர்களாக அல்லது போராளிகளாக சொல்லப்படுகின்ற வாய்ப்பு இப்பொழுது இருந்திருக்கு. ஆனால் எங்களை பொறுத்தமட்டிலே இந்த ஒற்றுமைக்காக நாங்கள் கதவுகளை திறந்திருக்கின்றோம். தமிழிசை கட்சியோடு நாங்கள் பேசி இந்த ஆட்சியை அமைப்பதற்கு எங்களுடைய முயற்சியை முற்று முழுதாக செய்து வருகிறோம். நாங்கள் அவர்களை துண்டித்து விடவில்லை. ஏனென்றால் எங்களுடைய கொள்கை தமிழர்கள் வாழுகின்ற, தமிழர்கள் பூர்வீகமாக வரலாற்றை கொண்ட இடங்களிலே தமிழர்கள் ஆள வேண்டும். ஆகவே இது ஒரு சாதாரண பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபை என்று நாங்கள் பார்த்துவிட முடியாது. எங்களுடைய அனைத்து பிரச்சனைகளை, நிலமாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், நீங்கள் தான் அதை கையாள போகிறீர்கள். நிலம் என்பது வட மாகாணத்திற்கு, மாகாண சபைக்கு சொந்தமன்ற அல்ல. உங்களுடைய பிரதேச சபை, நகர சபை, இந்த சபைகளுக்கு உரித்தான நிலங்கள் இருக்கிறது. இங்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வரலாற்றையும் கொண்ட நிலையங்கள் இங்கே இருக்கிறது. அதை காப்பாற்றுகின்ற பொறுப்பும் கடமையும் உங்களிடம் இருக்கிறது. ஆகவே முதல்ல எங்களுடைய இந்த நிலங்களை காப்பாற்றுகின்ற பொதுமக்களுக்கு அந்த நிலங்களை பெற்றுக் கொடுப்பது, உள்ளூர் வீதிகளை போடுவதனூடாகும் எங்களுடைய மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை நீங்கள் கவனத்தில் எடுத்து உங்களுடைய சேவையாக அதை செய்ய வேண்டும். உண்மையிலே மக்கள் உங்களை நம்பி உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் உங்களுடைய அந்த நீங்கள் தேர்தலிலே நீங்கள் அவர்களை போய் சந்தித்து நீங்கள் நடந்து கொண்ட விதங்களை வைத்துக்கொண்டு மக்கள் உங்களை நம்பி இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஏமாற்றுகின்ற ஒரு செயல்பாட்டுக்கு நாங்கள் முனையக்கூடாது. எங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த சேவை என்பது எங்களுடைய மக்களுக்கு ஆற்றுகின்ற சேவையாக நீங்கள் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய மக்களுடைய உண்மையிலே அன்றாடம் கஷ்டப்படுகின்ற ஒரு கிராமத்திலே வசதி அற்ற கிராமங்கள் பல இருக்கின்றன. அந்த மக்கள் உங்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள். இருக்கிற வசதிகளை கொண்டு செய்யக்கூடிய வசதிகளை நீங்கள் செய்தாக வேண்டும். எங்களுடைய மக்களை அரவணைக்க வேண்டும். எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும். நீங்கள் எல்லாரும் ஒரு தலைவர். மக்கள் உங்களை தங்களுக்கு தலைமை தாங்குவதற்காக உங்களுடைய வட்டாரத்திலே தெரிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் தலைவர்கள். அந்த மக்களை, அந்த வட்டாரத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் வென்று விட்டோம் என்ற அந்த ரீதியிலே அந்த எங்களுடைய சேவையை நீங்கள் செய்யாமல் இருந்து விடாதீர்கள். மக்கள் மிகவும் நிதானமாக இருக்கிறார்கள். இந்த முறை பார்த்தீர்கள் என்றால் இங்கே எல்லாரும் சேர்ந்து வாருங்கள், எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமையுங்கள் என்ற ஒரு செய்தியை மக்கள் தந்திருக்கிறார்கள். தமிழ் தரப்பு ஒன்றிணைகின்ற போது எல்லா சபைகளையும் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த வலிமையை எங்களுடைய மக்கள் ஆணையாக தந்திருக்கிறார்கள். ஆகவே இதை உணர்ந்து கொண்டவர்கள் நிச்சயமாக இந்த தமிழ் பிரதேசத்திலே, தமிழ் தேசத்திலே ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும். நாங்கள் பெரியவர்கள், எங்களுக்கு மக்கள் கூடுதலாக வாக்களித்து விடுகிறார்கள், ஆகவே எங்களிடம் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்வதும் அல்லது நாங்களே ஆட்சி அமைப்போம் என்று சொல்வதும் அது வீணான வார்த்தைகள் என்றுதான் என்னை பொறுத்த முடியலை சொல்ல முடியும். மக்களுடைய ஆணையை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். இந்த மக்களுடைய ஆணை இப்பொழுது எங்களுடைய பக்கம் வந்திருக்கு. மக்களுடைய கோபம், நீங்கள் ஒன்றிணையவில்லை என்று நினைக்கின்ற அந்த கோபம் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கூட்டியிருக்கிறது, எம்பிபிக்கு கூட்டியிருக்கிறது. அது அவருடைய கோபத்தின் தன்மை.
இவர்களால் ஒன்றும் ஒற்றுமையாக வர முடியாது, இவர்களால் ஒற்றுமையாக வந்து ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்ற அந்த கோபத்திலே வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அது மாறி ஒரு செய்தியை தந்திருக்கிறார்கள். நீங்கள் ஒற்றுமையாக வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறோம், இந்த சபைகளை பிடித்து தமிழர்கள் ஆளுகின்ற வாய்ப்பை தாருங்கள், அடுத்த தேர்தல்களிலும் அடுத்த போராட்டங்களிலும் நாங்கள் உங்களோடு இணைந்து கொள்வோம் என்று சொல்லுகின்ற அந்த ஆணையை, அந்த ஆவலை, அந்த எதிர்பார்ப்பை எங்களுடைய மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த ஒற்றுமையாக உங்களுடைய வட்டாரங்களிலே உங்களை நம்பி உங்களை தலைவியாக்கிய அந்த மக்களுக்கு நீங்கள் நல்ல சேவையை ஆற்ற வேண்டும். குடும்ப பொறுப்புகள் இருக்கிறது, அதை நீங்கள் சுமந்துதான் ஆக வேண்டும். அதே போல இந்த வட்டார குடும்பம் என்ற உங்களை மக்கள் தலைவர்களாக தெரிந்திருக்கிற அந்த வட்டாரங்களிலே உங்களுடைய கடமையும் பொறுப்பும் சேவையும் அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும் என்பது பிரதானமாக நான் சொல்லுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இதில் வெற்றியொட்டிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சிந்தனை, செயல் எல்லாம் உங்களுடைய வட்டார மக்களுடைய கஷ்டங்களை போக்குவதும் அவர்களை ஒரு லட்சிய பாதையிலே கொண்டு வழிநடத்துகின்ற வாய்ப்பை உண்டு பண்ணுகின்ற பொறுப்பும் உங்களிடம் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய பொறுப்புகளை சரியான முறையிலே நீங்கள் செய்ய வேண்டும். அந்த மக்கள் உங்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள், அந்த மக்கள் உங்களை நம்பி இருக்கிறார்கள், அந்த மக்கள் உங்களை தலைவர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு சேவையாற்றுகின்ற பொறுப்பை நீங்கள் தலைமையில் சுமந்து செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். கலந்து கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய தலைவர்களே மற்றும் பிரமுகர்களே மற்றும் உள்ளூராட்சி மன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற உறுப்பினர்களே அனைவருக்கும் காலை நேர வணக்கம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையிலே எங்களுடைய கட்சியானது மிக குறுகிய காலத்திலே 2023ஆம் ஆண்டு தான் மக்கள் மன்றத்திலே அறிமுகம் செய்யப்பட்டது. என்று ஒரு 2 வருட காலப்பகுதியிலே நாங்கள் மக்கள் மன்றத்திலே வேலை செஞ்சு இன்று நாங்கள் ஒரு தமிழ் கட்சிகளுக்குள்ளே ஒரு 2வது நிலையிலே 2 வருட காலப்பகுதியிலே வந்திருக்கின்றோம் என்பது எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள், தொண்டர்கள் செய்த அளப்பெரிய பணியூடாக, அவர்கள் செய்த வேலைகளூடாகத்தான் நாங்கள் இந்த நிலையை அடைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே தான் நாங்கள் இன்று வடக்கு கிழக்கிலே 106 உறுப்பினர்களை கொண்ட ஒரு கூட்டணியாக நாங்கள் இருக்கின்றோம். அதற்கு காரணம் எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய அர்ப்பணிப்பும் அவர்கள் செய்த தியாகமும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதே போன்று இன்று தமிழ் தேசியத்தை பொறுத்தவரையிலே மக்கள் மிக தெளிவாக 3 கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த வாக்குகளை பொறுத்தவரையிலே மக்கள் தமிழ் தேசியத்திற்கான வாக்குகளாகவே இந்த வாக்குகளை மக்கள் அளித்தார்கள். அதே போன்று இன்று நாங்கள் தேர்தல் காலத்திலே அதாவது தேசிய மக்கள் சக்தி NPP என்ற கட்சியை நாங்கள் எங்களுடைய தமிழ் பிரதேசத்திலே தமிழ் பிரதேச சபைகளை ஆட்சி அமைத்துவிடக்கூடாது, அதை தமிழர்களே ஆள வேண்டும் எங்களுடைய சபைகளை என்ற நோக்கத்தோடு எல்லா கட்சிகளுமே மிக நீண்ட ஒரு பரப்புரைகளை செய்து நாங்கள் இந்த தமிழ் தேசியத்துக்கான வாக்குகளை மிகப்பெரிய அளவிலே மக்கள் இந்த ஆணையை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் பல விட்டுக் கொடுப்புகளோடும் நாங்கள் எங்களுடைய சபைகளை தமிழ் தேசிய கட்சிகளை ஆள வேண்டும் என்கின்ற சிந்தனைகளோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இன்று செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. நிச்சயம்
நிச்சயமாக இந்த சபைகளை இந்த எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளை ஆளும் அதில் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லை. ஏனென்றால் பல விட்டு கொடுப்புகளோடு நாங்கள் அந்த வேலை திட்டங்களிலே நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று நீங்களும் பல விட்டு கொடுப்புகளோடும் இந்த மக்களுக்கு சரியான முறையிலே ஒரு சேவையை உங்களுடைய கிராமங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவர்களே, இங்கே முன்னதாகவும் சேவைகளை செய்து இனிமேலும் மக்கள் பணியாற்றுவதற்கான அங்கீகாரத்தோடு இங்கே குழுமி இருக்கக்கூடிய பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இங்கே எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னதைப் போல கட்சி ஆரம்பித்து ஒரு 2-2.5 ஆண்டுகளே ஆகியிருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த மண்ணில் 75 ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய கட்சிகள், அதைவிட அதிகமான ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய கட்சிகளை தமிழ் தேசிய கட்சிகள், அதே போல இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சிங்கள தேசிய கட்சிகள், ஆண்ட சிங்கள தேசிய கட்சிகள், இவர்கள் எல்லோரோடும் இந்த களத்தை சந்தித்து இன்றைக்கு பல சபைகளிலே ஆட்சி அமைக்கக்கூடியதான ஒரு அணியாகும். அதை தாண்டி அரசியலில் நின்று பிடிக்கக்கூடியதான, அதிலும் மக்கள் நலன் சார்ந்து நின்று பிடிக்கக்கூடியதான கட்டமைப்புகளை உருவாக்கி அல்லது அரசியலிலே ராஜதந்திரமான பல்வேறான செயற்பாடுகளை முன்னெடுத்ததன் மூலமாக இந்த களத்தில் எங்களுக்கான ஒரு இடத்தை, நிரந்தரமான ஒரு இடத்தை நாங்கள் இன்றைக்கு பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, இந்த களத்தை இப்படியாக நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த இடத்தை தக்க வைப்பதும், அதை தாண்டி இன்னும் அதைவிட அதிகமான தூரம் மேலே செல்வதற்குமான ஒரு களம், இந்த களத்திலே நாங்கள் சாதித்தாக வேண்டியவர்களாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உள்ளூர் மக்களோடு மிக அதிகமான வேலை திட்டங்களை முன்னெடுக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் 46 பேர் இந்த இடத்திலே நீங்கள் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தேர்தல் நடக்குமேயானால் உள்ளூராட்சி மன்றத்தில் இந்த மண்டபத்தில் எங்களுடைய பதவியேற்பு நிகழ்வுகளை நடாத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலே எங்களுடைய உறுப்பினர்கள் அதிகமான எண்ணிக்கையிலே உருவாகி இருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் வேலை செய்தாக வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்பாக நாங்கள் அதிகம் பேசிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. மிக மோசமான பின்னடைவுகளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய அணி மாத்திரமல்ல, தமிழ் தேசியமே இந்த மாவட்டத்திலே சந்தித்திருக்கக்கூடிய நிலைமை, அதை அதிகமான அளவுக்கு அதை இன்னும் மக்கள் மத்தியிலே மிக ஆழமாக கொண்டு செல்ல வேண்டிய பாரிய பொறுப்பும் கடமையும் எங்கள் அத்துணை பேருக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு நெருக்கடி மிக்கதான ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்த பதவிகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எதிர்காலத்தில் சரியான வகையிலே சரியான திட்டமிடல்களோடு நாங்கள் முன்னோக்கி நகர்வதற்கான அந்த ஏற்பாடுகளை நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு அணியாக நாங்கள் முன்னெடுத்து ஆக வேண்டும். அது எங்கள் ஒவ்வொருவருடைய வரலாற்று கடமையமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை இந்த இடத்திலே சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. மாவட்டத்திலிருந்து சத்தியப்பிரமாணம் எடுத்திருக்கின்றார்கள். அத்துடன் உங்களுக்கு தெரியும், அண்மையிலே முன்னணியுடன் அல்லது பேரவையுடன் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து, அது முக்கியமாக அரசியல் உடன்பாட்டுக்கு வந்து நாங்கள் அவர்களுடன் செயல்படுவதாக இருக்கின்றோம். ஆகவே அந்த இருவருமாக சேர்ந்து, நாங்களும் பேரவையுமாக சேர்ந்து வடகிழக்கிலே
வடக்கை பொறுத்த வடக்கென்று சொல்லுகின்ற போது யாழ்ப்பாணத்துக்கு வெளியிலே எங்களுடைய கூட்டுக்கள் அல்லது யாருடன் சேர்ந்து சபைகள் அமைப்பது என்பது சிறிது மாறுபட்டாலும் யாழ் மாவட்டத்திலே முழுமையாக பேரவையுடன் சேர்ந்து சபைகள் அமைப்பதற்கு முயற்சிகள் எடுக்கின்றோம். அதற்கு இந்த அங்கத்தவர்கள் மிக முக்கியமாக பங்களிக்க வேண்டியவர்கள் கல்விமன்றத்தை பொறுத்தமட்டில். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லா சபைகளிலும் முழுமையான பலத்தை கொண்டவர்கள் அல்லது முழுமையான சபைகளை பிடிக்கக்கூடிய அங்கத்துவம் எங்களிடம் இல்லை. எல்லா சபைகளிலும் இருந்தாலும் எங்களால் இயன்ற அளவுக்கு பல சபைகளை பிடிப்பதற்காக நாங்கள் முயற்சிகள் எடுத்து வருகின்றோம். அந்த முயற்சிகள் எடுக்கின்ற போது அங்கத்தவர்களாகிய நீங்களும் அதற்காக பூரண ஒத்துழைப்பு வழங்குவது மாத்திரமில்லை. ஒத்துழைப்பு என்றால் உங்களுடைய வாக்கை மாத்திரம் நான் கூறவில்லை, நீங்கள் கட்டாயம் வாக்களிக்கத்தான் வேண்டும். அது வேறு. உங்களுக்கு இயன்ற அளவுக்கு வேறு தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய அதை நம்பக்கூடியவர்கள் யாராவது, அது மிக கடினமான விஷயமாக இருக்கும். ஏனென்றால் ஒருவருமே தன்னுடைய கட்சியை விட்டு வருவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். அவர்களை இந்த தேர்தல், அதே ஒரு தேர்தல் தான், நேரடியாக தேர்தல் நடக்கும். அதிலே எங்களுக்கு சாதகமாக வாக்களிக்க பண்ண முடியுமா அல்லது பாதகமாக தன்னும் வாக்களிக்காமல் பண்ண முடியுமா என்பதை உங்களுடைய தனித்தனிப்பட்ட திறமைகளை கொண்டு அல்லது நட்புமைகளை கொண்டு சில வேளைகளில் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் சில வேளைகளில் யார் உங்களுக்கு வாக்களிக்க வந்தாலும் எதிர்த்தாலும் நாங்கள் அவர்களுடன் அதை ஒரு கோபமாக பாராட்டி கொள்ளாமல், ஏனென்றால் வருங்காலங்களிலே சபைகளிலே நீங்கள் அவர்களுடன் அனைவருமே ஒன்றாகத்தான் செயற்பட வேண்டும். எங்களுடைய முக்கியமான கடமை ஒன்று, இந்த சபைகளை பொறுத்த மட்டிலே அந்த சபைகளுக்கு, அந்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்களால் இயன்ற அளவுக்கு அந்த சபைகளின் அதிகாரத்துக்கு உட்பட்ட வகையிலே இந்த சேவைகளை செய்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை நீங்கள் நிச்சயமாக செய்வதற்கான முழுமையான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அது நாங்கள் எதிர்கட்சி, அதாவது தபிசாவுடைய பக்கத்தில் இல்லாவிட்டால் என்ன, மற்ற பக்கத்தில் இருந்தால் என்ன, அது வேறு விஷயம். நிச்சயமாக அந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற சேவைகளை செய்வதற்கு நீங்கள் முழுமையான கடமைகளை செய்ய வேண்டும். இங்கே பலர் இருக்கின்றார்கள், கடந்த காலத்திலே இருக்கின்றார்கள். கடந்த காலத்திலும் அங்கத்தவர்களாக இருந்தவர்கள் மிக திறம்பட செயற்பட்ட பலர் இருக்கின்றார்கள். இப்போது சிலர் சேர்ந்திருக்கின்றார்கள், இந்த உங்களுடன் சேர்ந்திருக்கின்றார்கள். பல புதியவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அவர்களை வழிநடத்தி அவர்கள் எப்படி செயற்பட வேண்டும் என்பதை நீங்கள் அவர்களுக்கு எடுத்து அவர்களை செயற்பட வைப்பது உங்களுடைய கடமை. அப்படி செயற்படுகின்ற போதுதான் மக்கள் எங்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வைப்பார்கள். அல்லது தவிசாளர் வேறு ஒரு கட்சியில் இருக்கிறார் என்பதற்காக எடுத்தது எல்லாத்துக்கும் எதிர்த்து அந்த சபையை குழப்பிக் கொண்டிருக்கின்றது தான் எங்களுடைய செயற்பாடு என்று கருதக்கூடாது. எங்களுடைய செயற்பாடு சபையை திறம்பட நடத்த வேண்டும். எங்கு தவிசாளரோ அந்த நிர்வாகமோ தவறு செய்கிறதோ, அது எங்களுடைய நிர்வாகம் இருந்தாலும் எங்களுடைய தவிசாளராக இருந்தாலும் அதை சுட்டிக்காட்டி கட்டாயமாக அதை திருத்தி ஒரு திறம்பட நடத்துவதற்கு நீங்கள் முழுமையான முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம். என்னுடைய முதல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இங்கே தெரிவு செய்யப்பட்டவர்களே இத்தனை பேர் புதியவர்கள், அதாவது முதலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற கையில் கிட்டத்தட்ட அரைவாசி பேருக்கு கிட்ட இருக்கு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே உறுப்பினராக இருந்தவர்களுக்கு அந்த நடைமுறைகள் அல்லது சபைகளுடைய அதிகாரங்கள் என்ன, அதனுடைய நடைமுறைகள் என்ன என்பது தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அந்த வகுப்பு எடுப்பதற்காக நான் இங்கே சொல்லவில்லை, ஆனால் சில அடிப்படையான விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக. உள்ளூராட்சி சபைகள் என்பது உள்ளூராட்சி மட்டங்களில் இருக்கக்கூடிய, உங்களுக்கு தெரியும்,
வீதிகள் என்பது 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய வீதிகள், அதாவது ரோட் authority என்று சொல்வது கொழும்பு மத்திய அரசாங்கத்துடையது, ரோட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்பது மாகாண சபையுடையது. அதற்கு கொண்ட இந்த மாகாண சபை வீதிகள் இணைக்கக்கூடிய ஒழுங்குகளை கொண்டதெல்லாம் வந்து நகரசபை மாகாண சபைக்கு உட்பட்டதாக, பிரதேச சபைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. இந்த அடிப்படையான விஷயங்கள், இது போன்ற பல்வேறு அடிப்படையான விஷயங்கள் இருக்கின்றன. இது உள்ளூர் சுகாதார விஷயங்கள், அதாவது சுத்தங்கள், சூழலை பாதுகாத்தல், சுகாதாரம், அடிப்படை சுகாதாரம் என்பது இருக்கிறது. அடிப்படை கல்வி என்பதிலே உங்களுக்கு முன்பள்ளி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. சுத்தமான குடிநீரை வழங்குதல் போன்ற விடயங்கள் இருக்கிறது. வீதிகளை பராமரித்தல், புனரமைத்தல் போன்ற விடயங்கள் இருக்கிறது. இது போன்று உங்களுக்கு ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட விடயங்கள் உங்களுடைய சபைகளுக்கான அதிகார வரம்புகள் வருகின்றன. எனவே புதியவர்கள் முதலில் அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அது உங்கள்கிட்ட சபையில் செயலாளர் கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த அதற்குரிய விடயங்கள் இல்லை. இங்கே இது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், ஏற்கனவே இங்கே கூறியது போல ஒவ்வொரு வட்டாரத்திலேயும் இங்கே சில வட்டாரங்களுடைய தேர்தல் துறை என்ன செய்திருக்கு சொன்னால், சில வட்டாரங்களில் 3 பேர் பிரதிகளாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சிகளை சார்ந்து. சில வட்டாரங்களில் 2 பேர், சில வட்டாரங்களில் ஒருத்தர் இல்லாமல் இருக்காதுன்னு சொன்னால் அந்த 2ஐ மிக்ஸ் பண்ண வழியே ஒரு வட்டாரத்துக்கு ஒரு ஆண்டு. ஆனால் சில வட்டாரங்களில் 2 பேரும், சில வட்டாரங்களில் 3 பேரும் இருக்கின்ற அளவுக்கு இருக்கிறது. அவை இங்கே வந்து சில இடங்களிலே தவிசாளர் தான் இந்த விஷயங்களை தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கிறது. 3 பேரும் ஒவ்வொரு விடயங்களில் தங்களுடைய வட்டாரங்கள் சார்ந்த அவைங்க நீங்கள் உங்களுடைய செயற்பாட்டை மக்கள் விரும்புகின்ற வகையிலே, மக்கள் உங்களை போற்றுகின்ற வகையிலே செய்ய வேண்டும் சொன்னால் 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, நாங்கள் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் என்பதும் அவருடைய இருக்கக்கூடிய நாட்டினுடைய பொருளாதார நிலைமை என்பதும், அதாவது மாகாண சபைகளின் ஊடாகத்தான் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி வரும். உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும், இந்த அனுகுமார் திசாநாயக்கா சில தேர்தல் கூட்டங்களில் பேசுகின்ற போது எங்களுடைய கட்சியை ஆதரிக்காவிட்டால் வந்து காசு உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லி சொன்னார். அது மிக தவறான பொய்யான பிழையான ஒரு தகவல். காரணம், மத்திய அரசாங்கம் நேரடியாக உங்களுக்கு காசு போவதில்லை. உள்ளூராட்சிகள் எல்லாவற்றிற்குமே உள்ளூராட்சி பணத்தை உருவாக்குவதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன. வழிமுறைகளை நான் ஏற்கனவே இருக்கின்றது என்பது உண்டு. அந்த வழிமுறைகளை நாங்கள் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறோம் என்பது நீங்கள் அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் நாங்கள் சும்மா சொல்லுவோம். எடுத்தவங்க சில உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களை வட்டாரத்துக்கு வந்து இலவசமாக தண்ணி கொடுத்தால் எங்கள் ஆட்கள் எல்லாரும் கைதட்டுவாங்க, எனக்கு நல்லா இருக்கணும். இலவசமாக கொடுக்க இயலாதவங்க தெரிஞ்சுக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அதை கொண்டு போகிற வண்டி கொண்டு போகிறவங்களுக்கு சம்பளம், அல்லது அதில் இருக்கிற தண்ணி, அதற்கு போகிற பெட்ரோல்னு சொல்லி எல்லாத்துக்குமே அந்த காசு. ஆக வருமானத்தை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை நீங்கள், நல்ல வழிமுறைகளை நீங்கள் பரிந்துரைக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த பிரதேச சபைக்கு என்ன செய்தால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். உதாரணமாக நல்லூர் எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் நிறைய வருமானம் இருக்குது. என்ன சொன்னால் திருநெல்வேலி சந்தை இருக்குது, ஒவ்வொரு சந்தை இருக்குது, கேம்பஸ் ஏரியா இருக்குது, போன்ற பல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாநகர சபைக்குரிய அளவுக்கான பிஸ்னஸ் நடக்கக்கூடிய இடமாக இருக்குது. ஆனால் கோப்பாய் எடுத்தீங்கன்னு சொன்னால் கோப்பாயில் வந்து அப்படி எதுவும் கிடையாது. கோப்பாய் வந்து வெறுமனே சோலை வரியை மட்டும் கொண்டதாக இருக்கிறது. சோலை வரி கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முன்னர் இருக்கிறதா இருக்குது. சொன்னால் 2 ஒரு ஏரியா. ஆகவே நீங்கள் சபைகளிலே எப்படி வந்து நிதியீட்டங்களை செய்வது என்கின்ற திட்டங்களை நீங்கள் பிரேரிப்பவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய வட்டாரங்களுக்கு முக்கியமாக என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற விடயங்களை சரியாக பிரேரிப்பது மட்டுமல்ல, அவற்றை செயல்படுத்துவதற்கு நீங்கள் சபைகளை பேசி அதற்கான பர்மிஷன் எடுத்து செய்பவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே மக்கள் உங்களை எல்லா வகையிலும் கொண்டாடக்கூடியவர்களாக நீங்கள் மாறணும். ஒருமுறை கடமைக்கு நாங்கள் போனவா 2 வருஷம் சொன்னோமா, நாங்கள் சொன்ன எங்களுக்கு கீழே இந்த போன்ற குறைபாடுகளை சொல்வதை விடுத்து மாறாக அங்கே நீங்கள் பேசுகின்ற விஷயங்கள் மிக சபையினுடைய வளர்ச்சிக்கும் அந்த பிரதேசத்தினுடைய வளர்ச்சிக்கும்
மிக பெரும் பங்கை வகிப்பதாக இருக்க வேண்டும். அதே உங்களை நீங்கள் வளர்த்து கொண்டு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டு செயல்பட வேண்டும். நீங்கள் மக்களால் கொண்டாடப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களிலே உங்களை போன்றவர் இல்லை என்று மக்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கூறி இந்த தேர்தலிலே நாங்கள் வந்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும் கிட்டத்தட்ட யாழ் மாவட்டத்தினுடைய 17 சபைகளிலிருந்து எங்களுக்கு 11 சபைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையாளரால் நிராகரிக்கப்பட்டு நாங்கள் கிட்டத்தட்ட 3 வாரங்கள் சட்ட போராட்டம் நடத்தி 3 வாரங்களாக எங்களால் பிரச்சாரங்கள் எதுவும் செய்ய முடியாமல் நாங்கள் நடுவில் இருந்து ஆரம்பித்தோம். மற்றவர்கள் 1.5 மாதம் பிரச்சாரம் செய்ய நாங்கள் 3 வாரம் 2 வாரம் தான், அதுவும் கிட்டத்தட்ட 2 வாரம் தான் எங்களுடைய பிரச்சாரங்களை செய்யக்கூடியதாக இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு நாங்கள் இன்றைக்கு வடக்கு கிழக்கில் 106 ஆசனங்களை பற்றி 2வது தேசிய கட்சியாக வளர்ந்திருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு அது ஆரம்பத்திலே இந்த நிராகரிப்பு இல்லாமல் இருந்திருந்தால் அது சற்று அதிகமானதாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கின்றன. இத்தனை தடைகள் எங்களுக்கு போடப்பட்ட போது கூட மக்களுடைய இந்த ஆணையை நாங்கள் வரவேற்று மக்கள் கண்டிப்பாக உங்களை கொண்டாடக்கூடிய வகையில் நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அதற்கு பல வகைகளிலும் தயார் செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களுடைய வெற்றிகரமான செயற்பாடுக்கு வாழ்த்து கூறுகிறேன். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற யாழ் மாவட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் இன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர்.